எதுவும் பண்டை இருந்தா கொண்டு வாங்க. இப்ப சாப்பிட்டது செரிச்சிருச்சுமா. வயிறு ஒரு மாதிரி கடமுடான்னு இருக்குமா. பசிக்குதுமா. எதுவும் திங்கிறதுக்கு இருந்தா எடுத்துட்டு வாங்க. வாயில போட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனவே பண்டை வேணுமா? ஏண்டி பாவி, இப்பதான்டி காலையில 7 மணிக்கு 7 பிஸ்கட்டை தின்ன. அதுக்குள்ள அவ்வளவும் செரிச்சிருச்சா? அட கருவந்திரா, அதுக்கு பல்லு கூட விளக்காம சாப்பிட்டியே. ஏன் ஏண்டி வீட்டு வேலையெல்லாம் எதுவுமே செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கே என்ன? என்னடி நீ மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஒரு குடும்ப பொம்பளை, கல்யாணம் ஆன பொம்பளை மாதிரியே நீ நடந்துக்கிற? இதெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது குமுதா. இந்த பைப்ல தண்ணி வருதான், தண்ணி குடத்தை கொண்டு போய் அங்க லைன்ல வச்சுட்டு நில்லு. நான் வாரேன், தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். சரியா? வீட்டுல சுத்தமா தண்ணி கிடையாது. அதை பத்தி கொஞ்சமாவது இவளுக்கு கவலை இருக்கா பாரு. பண்டம் வேணுமா? பண்டம் என்னது? தண்ணி பிடிக்க போகணுமா? ஐயா, அந்த பஜாரி கிட்ட யாரால போய் மல்லு கட்டிக்கிட்டு நிக்க முடியும்? என்னால முடியாது. நானும் போக மாட்டேன் சாமி. அந்த பக்கம் போனாலே அடிச்சு துரத்துற அளவு அந்த அண்ணாடு திருகாரிவு. எம்மா நான் போக மாட்டேமா சொல்லிவிட்டேன். போன வாரம் மண்டையில அடி வாங்கினது எனக்கு இன்னும் வலியா இருக்கு. நீ வேணும்னா போய் பிடிச்சிக்கோ. குடிக்க தண்ணியே இல்லாத நான் செத்தாலும் சாவனை தவிர இந்தா அவ்வளவுகிட்ட தண்ணி கிட்ட போய் நிக்கவே மாட்டேன். எடி, உனக்கு தண்ணி பிடிக்க போறியா போகலையான்னு கேட்கல. குடத்தை எடுத்துக்கிட்டு போ. சரியா? அப்படியே நல்ல லாத்திக்கிட்டு திங்கலான்னு நினைக்கிறேன். தண்ணி பிடிச்சிட்டு வந்தாதான் இன்னைக்கு சோறு. இல்ல பொழுதன்னைக்கு பட்டு கிடந்துதான் சாவணும். செத்து போறியா? எதுவும் வேலை செய்யலன்னா சோறு போட மாட்டோம்னு ரொம்ப டார்ச்சர் பண்றமா. இப்படியே நீ செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஊர் சவத்துல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது ஓட போறேன். போலீஸ் வந்து உன்னைய பிடிச்சிட்டு போகுது. பெத்த பிள்ளையே இப்படி பட்டினி பட்டு கொள்றியே. நீ எல்லாம் ஒரு தாயா? நான் எப்படி மாவளே தாயா இருக்க முடியும்? நான் பிள்ளைய பெற்றிருந்தா நான் தாயா இருந்திருப்பேன். நான் தான் ஒரு பேயை பெற்று வச்சிருக்கேன். பேயிலும் பேய் நம்புறன்னு தீனி பண்டார பேய். எப்படித்தான் என் வயிற்றுல வந்து பிறந்தியே தெரியல. கடவுளே கடவுளே. சரி, ரொம்ப கத்தாத. போய் குடத்தை எடுத்துட்டு வா. தண்ணி பிடிச்சிட்டு வாரேன். அப்படி இருக்கணும். ஏன் உன் மருமகள் எல்லாம் எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டியா? நான் மட்டும் தான் எல்லாத்துக்கும் போகணுமா? அப்ப நான் என்ன இந்த வீட்லயே இருக்க போறேன்? என்னைக்கு இருந்தாலும் என் மாமியார் வீட்டுக்கு நான் போகத்தானே போறேன். உன் மருமவும் அப்படியே உள்ளுக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமா சாப்பிட்டுட்டு காலை நீட்டி தூங்கணும். நான் போய் அவளுங்க கிட்ட தண்ணி பிடிக்க கடைக்கு போவேன், அங்க போவ வரன்னு எடுபடி வேலை பார்க்கணும். அதானே? ஏண்டி, நீ ஒரு ஆளா இருந்துகிட்டு ஒரு ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளையும் சமாளிப்பேன். அவனா அப்படியா? உன்னைய மாதிரி ஆளு தாண்டி அங்க தண்ணி பிடிக்க போகணும். போ. இப்படியே நல்லா என்னைய உசுப்பேத்தி விடுங்க. பருவ நான் எதுவும் வீம்புக்கு போய் உத வாங்கிட்டு வந்து உடம்ப ரணகலமாக்கி வச்சிருக்கேன். நீ போய் தண்ணி பிடிச்சா பிடி, இல்ல பிடிக்காம எங்கேயாவது போ. தண்ணி பிடிச்சிட்டு வந்தனா உனக்கு சோறு கிடைக்கும். இல்ல அவ்வளவுதான் மூளை. இந்தா இவங்களும் அவங்க மருமகளும் நல்லா சாப்பிடுவாங்களாம், எதுவும் செய்ய மாட்டாங்களாம். நான் மட்டும் தண்ணி பிடிக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாடை கொண்டு வைக்க போடணும். இன்னும் எம்பிட்டு வேலை, வெளி வேலை எல்லாத்தையும் என்னைய செய்ய சொல்றாங்களே. ஐயோ, அவ்வளவு வேற. இந்த பக்கம் வந்தா உனக்கு அவ்வளவு தானே சொல்லி அனுப்புன அளவு போன மாதிரியே. மைனி, உங்களை வசந்தி அக்கா கூப்பிட்டாங்க, நீங்க போகலையா? கூப்பிட்டுட்டானே. சாவுக்கு சங்கல்ல ஊதி கூப்பிடுற அளவு இவ்வளவு மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் சங்காதக்குமே சீக்கிரம் முடிஞ்சிடும். எம்மடி கனிமொழி, எங்க போற? செத்தன இல்ல. ஏன் மைனி, என்ன வேணும் சொல்லுங்க. எதுவும் வேணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். என் அம்மாவுக்கு தான் 2 குடம் தண்ணி வேணுமா. இந்தா அங்க இருக்கு பாரு காலி குடம், கொண்டு போய் பிடிச்சிட்டு வா. தண்ணியா? தண்ணி பிடிக்கலாம் அவரு நீ போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரம்மா அவரு எவரு சொன்னவரு? அவரை காமி என்கிட்ட. அப்புறம் தண்ணி பிடிக்கலாம் எங்கேயும் போகாம இருந்தா தண்ணி எப்படி வருமா? மைனி, அங்கெல்லாம் எங்கேயும் என்னைய போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மைனி. அத்தைக்கு தான் அதுவும் தெரியுமே. ஆமா, உங்க அத்தை இருக்கா, அத்தை பொல்லாத அத்தை. உன் அத்தை சொல்றதையும் உன் புருஷன் சொல்றதையும் கேட்பேன். அப்ப நான் யார் இந்த வீட்டுல? எனக்கு மரியாதையே கிடையாதா? போடி போ. 2 குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா. தண்ணி பிடிச்சிட்டு வந்தாதான் இந்த வீட்டுல சோறு. சரியா? நல்லா உக்காந்துக்கிட்டு உயரமா சாப்பிடலான்னு பாக்குறியா? சரியான ஆளு தாண்டி. யார ஏமாத்த பாக்குற? சும்மா விடமாட்ட பத்துக்கு உனிய. சரிங்க மைனி, போறேன். அந்த பயம் இருக்கணும். அப்பா, எப்படியோ தப்பிச்சாச்சு. இன்னைக்கு இவளை உதவாங்க வைக்காம விடக்கூடாது. கோதா, வேலையை காட்ட ஆரம்பிடி. இங்க ஒரு ஆள் நிக்கிறான், கண்டுக்காம குடத்தை தூக்கிட்டு எங்க போற நம்ம ஆளு? கனிமொழி, எம்மா கனிமொழி, கல்யாணம் பொண்டாட்டி கனிமொழி. ஆரம்பிச்சிட்டானே. இனிமே கனிமொழின்னு முந்தானையே பிடிச்சிக்கிட்டு பிள்ளையாட்டம் சுத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு இதே ஒரு வேலை. இவன் கண்ணில் மாட்டாம எப்படியாவது போலாம்னு பார்த்தேன், மாட்டிவிட்டோம். இன்னைக்கு என்ன சங்கத்தியை கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. சொல்லுங்க மிஸ்டர் கருவாயா, என்ன வேணும்? சாப்பிட்டீங்களா? காப்பி குடிச்சிங்களா? என்னாடி
நீ தானே எனக்கு சாப்பாடு காப்பி எல்லாம் கொடுத்த. இந்த மாமா நிற்கிறேன் அப்படியே பார்க்காம போய்கிட்டே இருக்கேன். என்ன பழக்கம் இதெல்லாம்? ஆமாம், குடத்தை தூக்கிட்டு எங்கே போற நீ? தண்ணி எடுக்க போறேன். ஏன்? தண்ணி எடுக்கவா? எதுக்கு நீ அங்கெல்லாம் போற? அங்கெல்லாம் போகவே கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா? எப்பப்பா பொம்பளைங்க தண்ணி பிடிக்க வரலுவ. ஐயோ, போர்க்களமே போர்க்களம். ஆம்பளைங்க சண்டை கூட 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் போல இருக்கு. இந்த பொம்பளைங்க அடிச்சு மாஞ்சிக்கிற சண்டை இருக்கு, 50 வருஷம் ஆனாலும் தீரவே தீராது போல இருக்கு. அண்ணே, பேசாம உள்ள போ. எங்க எங்க அம்மா? அது கூப்பிட. டேய் கலை, எம்பிட்டு நாளைக்கு தான் அங்கே எங்கன்னு எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஜாலியாக வெளியே போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரேன். ஏன் நான் போகிறது உனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கா? அதெல்லாம் இல்லடி, தண்ணி பிடிக்கிற இடத்துலலாம் எவ்வளோ பெரிய தகராறு நடக்கும்னு தெரியும்ல. கொழையடிக்கு போனாலே மண்டை உடையாம இருக்காதுடி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் போய் பிடிச்சிட்டு உடனே வரப்போகிறேன். நான் யாருக்கிட்ட எதை பேச போகிறேன்? சரி, நானும் வாரேன். நீ தனியெல்லாம் போக தேவையில்ல, நானும் தான் கூட வருவேன். அங்கே எதுக்கு நீ வரப்போற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆ, இம்புட்டு பெரிய குடத்தை நீ எப்படி தனியாக தூக்கிட்டு வருவேன்? என் பொண்டாட்டி தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றோம், நான் உள்ளார உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உன் கையால் ஒரு சிறு துரும்பை எடுத்து வச்சா கூட எனக்கு மனசு தாங்காதுல்ல. இம்புட்டு பெரிய குடத்தை தூக்க விடுவேனா உன்னைய? ம், அப்போ சார் இந்த குடத்தை கூட நீ தூக்க விட மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படித்தான். வா 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 வா. தண்ணி தூக்குற தங்கறதமே உன்னை தூக்கிட்ட வரவா. தண்ணி கூட தூக்குற சாக்குல இன்னைக்கு உன்னைய நான் பண்ணாங்கட்ட ஏத்துக்கிட்டு வரேன். இருடி கலை, இப்பவே வர வேண்டாம். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி பொறுமையா வரியா? கனியா, மாமா உடனே வந்துடுவான். அவசரப்பட்டு குடம்பெல்லாம் தூக்கிடாத, சரியா? அப்புறம் உடம்பெல்லாம் வலிக்கும், மாமனுக்கு தாங்காது. சரி சரி. எனக்கு வருவாயா? நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. விட்டுடாத, பயன்படுத்திக்க. இன்னைக்கு ஊர்ல அவ்வளவு பேர் முன்னாடி என் பொண்டாட்டியும் இந்த குடத்தையும் நான் ஒத்த கையால தூக்கிட்டு வரல. என் பேரு கலையரசன் கிடையாது. ஏய், என்னாச்சு? ஒண்ணுமில்ல கனி, உன்னை நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன், அப்படிதான். உனக்கு இதே ஒரு வேலை. போமா, நசத்துல நடக்காதது கனவுலையாவது நடக்குதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன உனக்கு? என்னடா அதிசயம், எவ்வளவு இன்னைக்கு தண்ணி பிடிக்க இன்னும் வரல போல இருக்கு. பைப்ல வேற தண்ணி வருது. சீக்கிரம் ஓடி போய் குடத்தை கொண்டு வந்துரும். அப்புறம் வந்துட்டாலுவே அம்பிட்டு தண்ணியே விட மாட்டாளுவே. கீதா, அப்படியே விட்டுட்டு போனா எவ்வளவு வந்து அப்படியே லைனா குடத்தை வச்சிருப்பாளுவே. அதனால என்ன பண்ணலாம்? இந்த செருப்பு போட்டுக்கோம்ல, இந்த செருப்பு கொண்டு கட்டி வச்சிடலாம். எவ்வளவு தண்ணி பிடிக்க வந்தால் செருப்பால் அடிக்கப்படும் அப்படின்னு அவளுக்கு தெரியும்ல. நமக்குன்னு இருக்கிறது ஒண்ணு கண்ணு ஒத்தச்சோடி செருப்பு. அதை கொண்டு வந்து இங்க கட்டிட்டு எவனும் ஆட்டை போட்டுக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ, இந்த செருப்பை 10 வருஷமா பொத்தி வச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் இங்கே வச்சுட்டு போனதானே எடுத்துக்கிட்டு போகலவே. ஒன்னு இங்க வச்சுட்டு ஒன்னு நம்ம காலில் போட்டுக்கிட்டு போயிடலாம். ஒத்த செருப்பு எடுத்துட்டு போய் என்ன செய்ய வரலவே? ஒரு சில எடுப்பட்டு செருக்குவேன், மாத்தி போட்டாலும் போட்டுக்கோளவே. வீட்டுக்கு ஓடி போய் குடத்தை தூக்கிட்டு வந்துடணும். இல்ல செருப்பும் போயிடும், தண்ணியும் போயிடும். அடே இருக்கனி, அங்க பாரு, போறது வந்து கீழே தானே. எதுக்கு அப்படி தலை தெறிக்க ஓடுற? பைப்ல தண்ணிக்கு பதில் ஏதோ ரத்தக்கத்தை வருதோ? இக்க பாத்தியா? அவ பண்ணிருக்க வேலையை பாத்தியா? இந்த பைப்புல அதுவும் குடிக்கிற தண்ணி பிடிக்கிற இடத்துல செருப்பை கொட்டி கட்டி வச்சிருக்கா பாரு. அவளை என்னக்கா ஜென்மாவ? எவ்வளவு தண்ணி பிடிக்க கூடாதுன்னு இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு போயிருக்கால, வரட்டும் அவ. இருக்கனி, வாடி, சீக்கிரம் போய் வீட்டுல இருக்கிற சொப்பு ஜாமா அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். இன்னைக்கு அவளுக்கு தண்ணியே விடக்கூடாது. நல்ல தண்ணி பிடிக்கிற இடத்துல செருப்பையும் விளக்க மாத்தியும் கட்டாளவே, தட்டு கட்டவளவே. உள்ள சோத்துல உப்பு போட்டு திங்கிறாளவள இல்ல வேற ஏதோ மண்ணெண்ணி கொட்டி திங்கிறாளவள? வசதியாக்கா, அவளுக்கு வாய்ப்பேச்செல்லாம் கிடையாது. அவளுக்கு அடிக்க உதன்னு குட்டுக்கணும் பாருங்க. வச்சாதான் வச்சா நல்ல செருப்பு வச்சிருக்காளா பாரு. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத செருப்பு வச்சிருக்கா. அவளை மாதிரியே இருக்கா அவ செருப்பும். சீ. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன பேசுறா பாரு. இந்த செருப்பு எடுக்கிறதுக்கா இம்பிட்டு ஆள அலையிற? அவளே நேர கிழிஞ்ச செருப்பை தொங்க விட்டுருக்கா. அதுவும் போதாதுன்னு சொல்லி அதை எடுக்கிற பாரு இவன். இந்த செருப்பை ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்தலாம் போல இருக்கு. வசதியாக்கா, வா போலாம். வசதியாக்கா, கனி, என்னம்மா தண்ணி பிடிக்கவே வந்த? என்னத்துக்கு நீ வந்த? வீட்டுல ஒரு மாதிரி கடுப்பா இருந்ததுக்கா, அதனாலதான். தண்ணி வருதா? தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. கனி, இந்த தண்ணி பொறுமையா தான் வருது. நீ பிடிச்சிக்கிட்டே இரு. நானும் அர்க்கானி போய் 2-3 குடத்தை எடுத்துக்கிட்டு வரேன், சரியா? எவ வந்தாலும் விடக்கூடாது, புரியுதா? சரிங்கக்கா. எவ்வளவு ஏதாவது வாங்கிட்டு ஏட்டுக்கு பட்டி வச்சுக்கிட்டாலுவே ஏன் பேர சொல்லு. ஆமாடி கனி, அக்கா பேர சொல்லு. அப்பதான் நல்லா அடி வாங்கலாம். பாய் மூடி குரங்கு. கனியா, இங்கே இரு, நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். என்னது இது, தண்ணி இவ்வளோ சீரா வருது? ஐயா, ஒரு குடம் நிறையறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. நம்ம ஒருத்தருக்கே எப்படின்னா ஊர்ல உள்ள எவ்வளவு பேரும் எப்ப பிடிப்பாங்க? நமக்கு என்ன, நம்ம வந்தோமா தண்ணியை பிடிச்சோமா போனோமான்னு இருக்கும். யாருமே இங்க இல்ல. என்னமோ குழாடிக்கு வந்தாலே சண்டை நடக்கும், மண்டவோடையும் அப்படி இப்படின்னு பெரிய பூகம்பத்தெல்லாம் தூக்கி போடுறாங்கப்பா. யாருதே குழாயில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறதே? அத்தை வாங்கத்தே, நான் தான். வாங்க கனிமணி, உன் குடத்தை எடு, நான் பிடிச்சிட்டு விடுறேன், அப்புறம் பிடிச்சுக்கோ. இப்பதானே வந்தீங்க, இந்த ஒரு குடம் தானே பிடிச்சிட்டு விடுறேன், இருங்கத்தே. என்னது இப்ப வந்தனா? இந்த அங்க பாரு, என் செருப்பு கட்டி விட்டுருக்கேன். நான் முதல்ல வந்து எடுத்து போட்டுட்டேன். என்னத்த நீங்க கவர்மெண்ட் பஸ் ஆகுது, என்னமோ சீட்ல துண்ட போட்டு இடத்த போட்டு வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க. அங்க கூட சீக்கிரம் இடம் கிடைச்சிடும், ஆனா இங்க அப்படி இல்ல. எடு எடு, குடத்தை எடு. ஐயோ, எங்க இருந்து என் செருப்பு காணோம்? எடி, எங்க நீங்க கட்டி வச்சிருந்த செருப்பு காணுமே, எங்க தூக்கி போட்டுட்டியா?
அறையில செருப்புலாம் எதுவும் இல்லத்த. என்னது செருப்பு இல்லையா? ஐயோ ஐயோ, உன்னே உன கண்ணே வச்சிருந்தனே, எங்க தூக்கி கடக்கறானே தெரியல. குடத்தை ஒண்ணு கொண்டு வந்து வச்சிட்டான். எத்த எதுக்கு குடத்தை இப்ப இப்படி தூக்கி போடுறீங்க? எத்த குடத்தை எடுத்து கொடையில வைங்க. என்னடி நான் செருப்பு காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன கொடன்னு குமுறேன். இந்த போரு மைக்ல பெரியவ உன் மாமியா தானே, எல்லாத்தையும் நான் தண்ணியை பிடிச்சிட்டு போறேன், பொறுமையா பிடிச்சிக்கலாம். என்னமா ஆட்டா வீட்ல இருந்து சீரா கொண்டு வந்த குடம் மாதிரி இப்படி பேசுறா? இல்ல அதுக்கு இந்த ஒரு ஆட்டம் எல்லாம் கொண்டு வந்திருந்தானே இவள கையால பிடிக்க முடியாது போலயே. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எதுக்கு தேவையில்லாத சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? போங்க பிடிச்சிட்டு போங்க. ஆமா ஆமா, தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத பேசுறாங்க வாங்கிட்ட. இக்கா தண்ணி வருதா? தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டீங்களா? அங்கம்மா வா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். நான் தான் பிடிக்கிறேன், எனக்கு பிறகு நீ பிடிச்சிக்கோ. இத்த என்னத்த நான் பிடிச்சிட்டு வரேன், அப்புறமா நீங்க பிடிங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஒவ்வொருத்தங்களா கூப்பிடுறீங்க? அப்ப நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? ஏடி என்னடி உனக்கு? என்னமா வீட்ல பிள்ளைய அழுவுதே? பேசாம இரு. வீட்டுக்கு போய் சோறு குழம்பு ஆக்கி மாமனார் மாமியாருக்கு போடுற மாதிரி தான் வருவா. இத்த எனக்கு வீட்ல வேலை இருக்கு இல்ல, நான் தானே உங்களுக்கு முன்னாடி வந்தேன். அப்ப முதல்ல நான் தானே பிடிக்கணும். சரி ஏதும் போனா போது, பாவமேன் விட்டதுக்கு இவ்வளவு பெரிய இது பண்றீங்களே. என்னது பாவமேன் விட்டியா? ஏண்டி உனக்கு முன்னாடியே வந்து இங்க நான் லைன் போட்டு வச்சுட்டு போறேன். நீ அழகான புது செருப்பு கூட நீ எங்கேயும் எடுத்து போட்டுவிட்டு எனக்கு பாவமேன் விட்டியான்னு சொல்றியா? போக்கத்தவள போடி. என்ன வாய் பேசுற பாரு, அவன் ஆத்தா கறிக்கு வாய் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. எத்த தேவலாத எங்க அம்மா பத்தில பேசாதீங்க சொல்லிவிட்டேன். ஏக்கா நீ போய் தண்ணியை பிடிக்க, தண்ணி நிரப்பி ஓடுது பாரு. என்னடி கனி, இன்னமா தண்ணியை பிடிக்கல? உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனோம்? உனக்கு அடுத்து நாங்க தானே பிடிப்போம்னு சொன்னோம். இப்போ எதுக்கடி இவ்வளவு தண்ணி பிடிக்க விட்ட? நான் எங்கடி விட்டேன்? அதுவா வந்தது குடத்தை தூக்கி போட்டுச்சு, அதுவா பிடிக்குது. உன் குடத்தை எடுத்து போட்டுட்டு அவ பிடிக்கிற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா? எடுத்த கையை உடைக்கிறது இல்ல. கலையரசனுக்கு சின்னமாவா போயிடுச்சு, அதனால பாவம்னு விட்டு வச்சிருக்கேன். இல்ல அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். இந்த கீழக்கா என்ன இவ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப வந்து நீங்க மட்டும் பிடிக்கிறது இல்லாத இந்த மங்கம்மாவையும் கூப்பிட்டு தண்ணி பிடிக்க விடுறீங்க. உங்களுக்கு முன்னாடியே நாங்க வந்து இவகிட்ட சொல்லிட்டு போயிருக்கோம், குடத்துல எட்ட எடுங்க. வாங்கடி வாங்க. நீங்கல்ல நீ எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் நீங்க கூட்டுக்காரி எல்லாம் பிடிச்சிட்டு தான் விடுவோம். ஊருக்கு முன்னாடி வந்து வருஷம் போடுறது நானே, ஒய்யாரமா இப்ப வந்து தண்ணி பிடிக்கிறது நீங்களா? நீ வர்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து விட்டோம்க்கா. இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் என் செருப்பை கட்டி வச்சுட்டு போனேன். அதை எவ்வளவு களவாண்டுட்டா? ஆமா தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் என்ன பொம்பளை குடுதண்ணி கொடையில போய் செருப்பு கட்டி வைக்கிறிய? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மாட சாம்பிராணி. என்னடி என்ன வாய் ரொம்ப ஓவர் போதே? பல்ல அவ்வளவு பேத்துக்கு பத்துக்கா ஒரு அடி விட்டனே. நீ அடிக்கிற வரைக்கும் எங்க கையை என்ன புளியங்காவ பறிக்கும். என்னடி கனி நீ தான் காரணமா? இப்படி நேரம் நான் உன்கிட்ட சண்டை போட்டு சொல்லி கொடுத்து இவளோட விட்டு என்னை அடிக்க வைக்க போற அதானே? என் மகன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில. மூணு விளங்காதவளவ எங்க இருந்து தான் வந்தாலவள தெரியல. நீ வீட்டுக்கு போ, என் அக்கா கிட்ட வந்து சொல்றேன். அவதான் உனக்கு சரியான ஆளு. எதுக்கு என்கிட்ட பேசுறேன்? நல்லா உன் வாயை தைக்க சொல்றேன். இருடி. என்னவா? ஏன் உன் அக்கா கிட்ட சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? இவளுக்கு கையில திரும்ப இவ தைக்க மாட்டா. கிழவி உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கும்போது இவளுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏண்டி கனி வாயை திறந்து பேச முடியும்? பேசுவாவே பேசத்தான் சொன்னேன். ஒண்ணு இல்லாம ஒண்டிக்கிட்டு வந்த சிரிக்கையெல்லாம் பேசுவானே. சும்மா இப்படி எல்லாம் பேசுறத பாத்துக்க. என்னடி உண்மையை தானே சொல்றேன். என்னத்தை கொண்டு வந்தா இவ? என் வீட்டுக்கு என்ன கொண்டு வந்தா? ஏதோ என் அக்கா மாமா பார்த்து கழுத்துல தாலி கட்டிட்டான்னு சொல்லி நல்ல ஆடம்பரமா வாழ்ந்துட்டு நிக்கிறேன். இல்லன்னா ரோடாட எங்க போய் அவங்கிட்ட பிச்சை எடுப்பாலும் தெரியல. யாரு எப்படி என்ன பேசணும்னு தெரியாது இதுக்கு. கனி நீ வீட்டுக்கு போடி, தண்ணியும் பிடிக்க வேணா ஒண்ணும் வேணாம். கனியே ஒரு கூட தண்ணி பிடிக்கவா உனக்கு இவ்வளவு நேரம்? என்ன செய்யற? கனி அவன் வந்துட்டான், எதுவும் ஏட கூடமா சண்டை எடுப்பான், கண்ணை தொடச்சுக்கோ. அந்த பிடிச்சிட்டு வரேன் கலை, நீ போ. சித்தி உன் மருமவ தானே வந்து நிக்கிறா, அவளுக்கு ஒரு குடம் தண்ணியை விட்டா என்ன? ஆமா பொல்லாத மருமா வந்து நிக்கிறா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாண்டா அவளுக்கு. ஏன் என்ன ஆச்சு இப்ப? என்ன பண்ண? ஏண்டி உன் மாமியா காரி வந்திருக்கனே, ஒரு கடம் தண்ணி கொடுத்தா என்னடி? நான் பிடிச்ச பிறகு பிடிச்சபடி நிக்க முடியல, மயக்கமா வருதுன்னு சொல்றதுக்கு அவளவு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பஞ்சாயத்து பண்றா தெரியுமா? இல்ல எப்படிடா இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா 10 நிமிஷம் கூட இவளால என்கிட்ட பேச முடியலையே. என்ன வாகி என்னமா அடிப்பங்கறா உதைப்பங்கறா? என்னடா இதெல்லாம்? இல்ல கருவாயா, உன்னைய நான் என் அக்கா மவனா நினைக்கிறேன். நான் பெத்த மவனா தானே நினைக்கிறேன். ஆனா இவளுக்கு அந்த நன்றி இருக்கா பாரு. இவ சொந்த மாமியார்னு நினைச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பேசிருப்பாளா? எவ்வளவு ஒருத்தி நினைச்சதால தானே இந்த பேச்சு பேசினா. நான் என்னமா நடிக்குது பத்தியா? கனி என்ன கனி பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம பேசுவ? வசதியக்கா என்ன கனி? ஐயா இப்பவே இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க, இதெல்லாம் சரி கிடையாதுக்கா. இல்ல கருவாயா, உனக்கு தெரியுமாடா அப்படி எல்லாம் பேசினானே? உன் சின்ன மகாரி தான் நடிச்சுக்கிட்டு கிடக்குறா. ஆளா தண்ணி பிடிக்க வந்தா 2 குடம் பிடிச்சிட்டு விடுறேன்னு சொன்னிச்சு. சரி பாவப்பட்டு பிடிச்சிக்கிட்டு போன்னு சொன்னதுக்கு ஊர்ல உள்ள அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து விட்டுட்டு தண்ணி நாங்க எல்லாரும் பிடிச்ச பேர் தான் பிடிக்கணும்னு சொல்லி உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வாங்குது. என்ன சின்னம்மா? பாத்தியாப்பா வாங்கிட்டு என்ன புழுவுறாளவா பாத்தியா? நான் சத்தியமா எதுவுமே சொல்லல சாமி. நான் வாயை கூட திறக்கல. உன் பொண்டாட்டி இவளோட சேர்ந்துக்கிட்டு போய் பித்தலாட்டம் போடுறாளவே. இந்த ஒரு குடம் தண்ணி விடுறதுல எனக்கு என்ன வர போகுது சொல்லு. இலை நம்பாதல. உன் பொண்டாட்டியை என்னென்ன வார்த்தை சொல்லி பேசுச்சு தெரியுமா உன் சின்னம்மா? ஒண்டிக்கிட்டு வந்தவ தானே நீனே, ஒரு குடத்துக்கு வழி இல்லாதவ தானே, அப்படி இப்படின்னு பேசுதுல. ஊர்ல அவ்வளவு பேர் முன்னாடியும் பேசுறாங்களே, 4 பேர் இவளை எப்படி மதிப்பாங்க சொல்லு? இவ என்ன பாவம் பண்ணா? என் மவங்காரன் உன் கழுத்துல தாலி கட்டினான்னு சாலி தானே நீ இவ்வளவு உயரமா இருக்க. இதுவும் வேற எவனை கல்யாணம் பண்ணியிருந்தா வீதி விட பிச்சை எடுத்து தான் திம்பான்னு சொல்லுது. ஐயோ மொத்தமா போட்டு கொடுத்துறாளே. இலே என்ன நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லடா. ஐயோ நடிக்கிறாளே கடவுளே கடவுளே, உனக்கு அடுக்குமா இதெல்லாம்? இப்படி அநியாயமா அபாண்டமா என் மேல பழிய போடாளே. இந்த குடிக்கிற தண்ணி மேல சத்தியம் பண்றேன், நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சாமி. இந்த பாரு போய் சத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிக்காத சொல்லிவிட்டேன். கடைசி சாவில ஒரு சொட்டு தண்ணி இல்லாதான் செத்து போவேன். தண்ணி பிடிக்கிற குழாயில செருப்பு கட்டி தொங்க விடுற. நீங்க எல்லாம் என்ன பம்பளியா இருப்ப? சத்தியம் பண்ண வந்துருச்சு சத்தியம். சின்னம்மா இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு முதலும் கடைசியும். இனி அவளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க நல்லா இருக்காது. என்ன என் பொண்டாட்டி கொண்டு வரணும்? அவளுக்கு என்ன இல்ல, எதுக்கு அவ கொண்டு வரணும்? இந்த கனி உனக்கும் சொல்லிவிட்டேன், எவளாவது ஏதாவது உன்னைய பத்தி பேசினாலுவ பல்ல உடைச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னடி உன் புருஷனே சொல்லிவிட்டாமல, இனி வாயை திறந்து உன்னை எவ்வளவுக்கு ஏதோ பேசட்டும், எடுத்த எடுப்புக்கு ஒரே அடியா அடிச்சு ஆளை போட்டு தள்ளிட்டே.
தண்ணி பிடிக்க வர்ற இடத்துல ஒழுங்கா புடிச்சுக்கிட்டு போகாம ஊர் சண்டை. இந்த பைப் இருக்கிறதால தானே இவ்வளவு பிரச்சனையா? இன்னைக்கு ராத்திரிக்கு சரக்கு போடுறதுக்கு இதை கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன் இருங்க. அப்புறம் யார் யார் எங்கெங்க தண்ணி பிடிக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயா இவன் செஞ்சாலும் செய்வானே. கனிய வா போலாம் வீட்டுக்கு. இனி யாரும் எதுவும் என் பொண்டாட்டிய பேசட்டும், அப்புறம் இருக்கா உங்களுக்கு வேட்டு. என்ன கிடையாது, என்ன பாக்குறீங்க? ஏண்டி ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா இது? சொல்லு, ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா? எதுக்கடி இந்த எச்ச பழப்பு? வந்தமா வயசான காலத்துல தண்ணியை பிடிச்சமா, வீட்டுக்கு போனமா, ஆக்கணமா, தின்னமா, தூங்கணமான்னு இருக்கணும். இப்படி ஏத்தி விடுறது, அப்புறம் எதுவும் ஏகனமும் கடையா பேசுறது, அதெல்லாம் எதுவும் வச்சுக்கிட்டேன் உன்னை தூக்கி போட்டு சங்கிலே மிதிச்சிரும் பாத்துக்க. அடியாத்தி கொலகார பாய்வ செய்வாளுவ. அங்கம்மா நம்ம இடத்த காலி பண்ணிடலாம். நாளை மூஞ்சி பாரு, வைக்கிறதா வச்ச ரெட்டை செருப்பா சோடியா வச்சா தானே எடுத்து போட முடியும். ஒரு செருப்பு வைக்கிற, ஒரு செருப்பு. என்ன கிடையாது, வயசுல பெரியவன் கூட நினைக்காம மரியாதை இல்லாம பேசுறீங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? அர்க்கனியா அவளை கீழ்த்து விட்டு சாத்துடி, நாலு சாத்து, அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும். ஏகோ இவளெல்லாம் அடிச்சா நம்ம கைதான் வலிக்கும். குடிக்கிற தண்ணியே இவெல்லாம் கேவலப்படுத்துறானா? இவளுக்குலாம் ரொம்ப கொடூரமா தான் சாவு வரும். அப்ப பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். வாக்கா போலாம். அவளை வெறும் போயிட்டாள, எல்லா குடத்துலயும் தண்ணி பிடிச்சிக்க வேண்டியது. அர்க்கனி ரெடியே போட்டு அடி பாவி சண்டாளி வாடா.